அனைவருக்கும் வணக்கம். உள்ளாட்சி அமைப்புகள் ஆர்டிகல்ஸ் 243 முதல் 243 ஓ வரை ஷார்ட்கட் மெத்தட்ல இந்த வீடியோல பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் 243 அப்படின்னு கேட்டாவே பஞ்சாயத்து அமைப்புகள் பற்றிய வரையறை. இதற்கு ஷார்ட்கட் இல்லைங்க, நீங்களே படிச்சுக்கோங்க. 243 ஏ. ஏனா ஏய் எல நீதிடா நியாயண்டா தர்மண்டா அப்படின்னு யார் சொல்லுவாங்க? கிராமத்துக்காரங்க சொல்லுவாங்க. அப்போ கிராம சபை பற்றியது. 243 பி. பினா பேஸ், அதாவது அடித்தளம். இந்த பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு எந்த அமைப்பின் மூலம் கொண்டு வரப்பட்டது? 3 tier சிஸ்டம். அப்போ பஞ்சாயத்தின் அமைப்பு பற்றியது. 243 சி. சீனா கஸ்டமர், அதாவது உறுப்பினர்கள், பஞ்சாயத்து அமைப்பின் உறுப்பினர்கள் பற்றியது. 243 டி. டினா டைரக்ட், அதாவது இடஒதுக்கீடு. டைரக்டா ரேஷன் கடைக்கு போனாதான் நமக்கு இடம் கிடைக்கும். இடம் கிடைச்சாதான் அரிசி பருப்பு வாங்க முடியும். 243 இ. ஈனா எலெக்ஷன், அதாவது பதவி காலம். எலெக்ஷன்ல வின் பண்ணாதான் 5 ஆண்டு பதவி காலம் கிடைக்கும். 243 எஃப். எஃப்னா ஃபால்ஸ், அதாவது தகுதி இழப்பு. 243 ஜி. ஜினா கவர்மெண்ட். கவர்மெண்ட் வேலைக்கு போனாவோ அல்லது கவர்மெண்டா இருந்தாவோ அதிகாரமும் பொறுப்பும் நமக்கு ஆட்டோமேட்டிக்கா கிடைச்சிரும். அடுத்து 243 ஹெச். ஹெச்னா ஹை பவர், அதாவது வரி விதிக்கும் அதிகாரம். அடுத்து 243 ஐ. ஐனா இன்வெஸ்ட்மெண்ட், அதாவது நிதி நிலையை ஆய்வு செய்யும் நிதி ஆணையத்தின் அமைப்பு. அடுத்து 243 ஜே. ஜேனா ஜாலி. ஜாலினா தணிக்கை கணக்கு, அதாவது அம்மா நம்ம கிட்ட ஒரு 1000 ரூபாய் கொடுத்துட்டு இந்தாப்பா இந்த காசு நீயே வச்சுக்க, செலவு பண்ணிக்க, நான் எந்த கணக்குமே கேட்க மாட்டேன், இது உன்னுடைய விருப்பம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப ஜே ஃபார் ஜாலி, தணிக்கை கணக்கு. அடுத்து 243 கே. கேனா கள்ள ஓட்டு. கள்ள ஓட்டுனா தேர்தல் முறை. அடுத்து 243 எல். எல்னா லாங். லாங்னா யூனியன் பிரதேசத்திற்கு பஞ்சாயத்து ராஜ் அமைப்பு பற்றியது. அதாவது 243 எல் அப்படின்னு வந்தாவே லாங், அதாவது யூனியன் பிரதேசம் ரொம்ப லாங்கா இருக்கு அப்படின்னு நீங்க டிசைட் பண்ணிடணும். அடுத்து 243 எம். எம்னா மெம்பர். மெம்பர்ஷிப் வேணும், நம்ம என்ன பண்ணணும்? விண்ணப்பிக்கணும். அப்போ விண்ணப்பிக்க முடியாத சில பகுதிகளை பற்றியது. அடுத்து 243 என். என்ன நான் ஸ்டாப், அதாவது தொடர்ச்சி. அடுத்து 243 ஓ. ஓனா நீதிமன்றத்தின் தலையீடு, அதாவது நீ நீதிமன்றத்துக்கு இழுத்துட்டியா, என்னையே நீ கோர்ட்டுக்கு இழுத்துட்டியா, உன்னை ஒரு கை பாத்துறேன் இரு அப்படின்னு சொல்லுவாங்களா இல்லைங்களா? அப்போ 243 ஓனா பஞ்சாயத்து தேர்தல் விவகாரங்களில் நீதிமன்றத்தின் தலையீடு பற்றியது. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.